கலா தொழுகைகள் இருக்குதா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில தற்காலிகமாக விடுபட்டிருந்தாலும் சரி, மிக நீண்ட நாட்களுக்கு முன்னாடி விடுபட்ட தொழுகைகளாக இருந்தாலும் சரி, அந்த தொழுகைகளை நாம மீண்டும் தொழுகணுமா, தொழுக கூடாதா? இன்னைக்கு காலகட்டத்துல சோசியல் மீடியால ஒரு சில கருத்துக்கள் தொழுக தேவையில்லை, தௌபா செய்தால் போதுமானது அப்படின்னு சொல்றதுனால பொதுமக்கள் குழம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணப்படுது. பாருங்க, அல்லாஹ் தஆலா இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது குறிக்கப்பட்ட நேரத்தில் கடமையாகும். குறிக்கப்பட்ட நேரத்துல நீங்க தொழுகாம போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் தொழுகணும்ன்றது அங்க அர்த்தம். பல உலமாக்கள், பல இமாம்கள், மதுஹபுகளுடைய பல இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, தொழுகை என்பது ஒரு கடன் மாதிரி. அந்த கடனை குறிப்பிட்ட நேரத்துல நீங்க நிறைவேற்றாம போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தௌபா செய்தா அந்த கடன் மன்னிக்கப்பட்டுருமா? யார்கிட்டயாவது நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை குறிப்பிட்ட நேரத்துல நீங்க கொடுக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த கடன் மன்னிக்கப்பட்டுருமா? சேம் தொழுகையும் அதே போலதான், மன்னிப்பு கேட்பதின் மூலமாக மன்னிக்கப்பட்டாது. கண்டிப்பாக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் விடுபட்ட தொழுகைகளாக இருந்தாலும் சரி நாம நிறைவேற்றி ஆகணும். அது மட்டும் இல்லாம தொழுகைய இஸ்லாம் ஒரு தூணோடு, இஸ்லாத்துடைய அடிப்படையான 5 தூண்களோடு தொழுகையை ஒப்பீடு செய்யும் போது இஸ்லாத்துடைய ஒரு தூணே இல்லாம இஸ்லாம் எப்படி பரிபூர்ணமாகும்? ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுல முக்கியமான ஒரு தூண் மட்டும் இல்ல, என்ன செய்வீங்க? அந்த தூணை கம்ப்ளீட் பண்ணதான் நினைப்பீங்க இல்லையா? சேம் அதே போலதான் தொழுகை என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அது எப்போ விடுபட்டிருந்தாலும் சரி அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும். எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு ஷெட்யூல் போட்டு நாம் அதை நிறைவேற்றிட்டே வரணும். நிறைவேற்ற மௌத்தா போயிட்டா கூட அந்த முயற்சியில் இருந்தனால மீதம் இருக்கக்கூடிய தொழுகைகளை அல்லாஹ் மன்னிப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்குது. தௌபா செய்தால் போதுமானதுன்னு சொல்லக்கூடியவங்க இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா, இந்த 2 பேர்த்தை தவிர்த்து மொத்த ஜும்ஹூர் உலமாக்களும் கலா செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே கலா செய்யாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.